நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் விஆராஜா குளத்தூர்ட்டு பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 777வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முன்னாடி நான் வெவ்வேறு டைம்ஸில் இந்த டாப்பிக்கை பேசியிருக்கேன். இன்றைக்கி ஒரு புது விஷயத்தோடு இந்த டாப்பிக்கை பேசுகிறேன். அதாவது மானசா தேவின்ற நாகாத்தம்மன். தமிழ்நாட்டில் நாகாத்தம்மன் சொல்கிறேன், வடநாட்டில் மானசா. இப்போ மானசா தேவி யார் அப்படி சந்தேகம் வருது நமக்கு. இந்த மானசா தேவி யார் பார்க்கணுமோ அவரோட உருவ படங்கள்லாம் என்ன சொல்றது, ஒரே ஒரு படத்தை மட்டும் காமிக்கிறேன் நான். இதுதான் மானசா. அன்னப்பறவை மேலே உட்காந்துருக்கா, பாம்பு கீழே படம் எடுத்துகிட்டு இருக்கு. கையில் 2 கையிலையுமே பாம்பு வச்சுட்டு இடுப்பில் குழந்தைய வச்சுட்டா மாதிரி ஒரு படம் இருக்கும். ஆசிகன் அந்த ரிஷியை குழந்தைய பெற்றெடுக்கிறாவோ மானசா. இதில் சில பேர் சொல்லுவேன், இவ வந்து மேலே தாமரை போச்சுருக்க மாதிரி இருக்க சிவனோட புத்திரின்னு வேறு சொல்கிறா. அது எந்த அளவுக்கு இது ஒத்துக்க முடியாதது. பட் வந்து சிவனோட சிஷ்யதான் சொல்லியிருக்கப்பட. மாமா ஏன் இதை பேசணும்னு சொல்லும்போது, நான் ராகப்பிரியா டெல்லியில் பேசும்போது மாமா மாதிரி சர்ப்பதோஷம் இருக்கிற தீட்சதை சொன்னார் அப்படின்னா. ஸோ அதனால் வந்து சர்ப்பதோஷம் உள்ளவா இவ்வளோ வணங்கினா போதும். இப்போ வந்து நிறைய தமிழ்நாட்டில் நிறைய இந்த நாகாத்தம்மன் கோவில் இருக்குது. நிறைய பேர் இப்போ பார்வதி ஈஸ்வர பத்திரி நம்ம நினச்சிட்றா. தப்பு. அந்த மாதிரி முட்டாள்தனமான வேலையை பண்ணாதவங்க. இவரோட கதை எப்படி வருதுன்னா, வாசுகியோட சிஸ்டர்னு சொல்லியிருக்கு. இப்போ மகாராணிலாம் கிடையாது. வாசுகின்றது பாம்பு. பாம்பெல்லாம் யாருக்கு? கத்துருக்கு பிறக்கிறது. கத்ரு வினதை. காஷ்யபருக்கு நிறைய மனைவிகள், திதி அதிதி, கத்ரு வினதை அது மாதிரி இருக்கா. ஸோ இந்த வினதைக்கு பிறந்தது தான் அருணன் கருடன். இவா 2 பேரும். கத்ருக்கு பிறந்ததெல்லாம் வந்து முட்டை போட்டு அது பாம்பாக வந்து வெளிப்படும். இவ்வளோ முட்டை தான் வச்சு முட்டையை பிரசவிச்சு அது வெடிச்சு தான் வருது. அருணன் வரான், கருடனும் முட்டையிலேருந்து தான் வரான். ஆனால் இங்கே வந்து முட்டையிலேருந்து பாம்பெல்லாம் வருது. அதில் ஒன் சச் பாம்பு தான் வந்து வாசுகி. வாசுகி, பத்மன், மகாபத்மன் மாதிரி வரிசையாக போகிறது. சேஷன் நம்ம சொல்கிறோம். நிறைய பலவிதமான பாம்புகள் இருக்குது. கார்கோடகன் இருக்குது. இது மாதிரிலாம் பல பாம்புகள் இருக்குது. எல்லாத்துக்கும் வந்து ஒவ்வொரு பாம்பும் ஒரு ராஜா. ஸோ வாசுகின்ற பாம்பு ஒரு ராஜா. அவனுடைய சகோதரியாக வர இந்த மானசா. அப்போ அப்பா அம்மா யார்? கத்ருவும் காஷ்யப மகரிஷியும் அவர்களுக்கு அப்பா அம்மா. கம்யூனிட்டி சப்ஜெக்டு. இந்த புராண காலத்தில், அதாவது த டான் ஆஃப் கிரியேஷனில் ஜரத்காரு, JARADH, ஜரத்காரு அப்படின்னு மகரிஷி இருக்கார். அவர் பாட்டு எதையுமே வந்து எதிர்பார்க்கறதே கிடையாது. அவர் பாட்டுக்கு பௌத்தி பிஷாத்தின்னு போய்ட்டு கானகத்தில் வந்து ஒவ்வொரு நாள் தபஸ் பண்ணுறார். இமயமலையெல்லாம் போகிறார், எல்லாரும் சுற்றுறார். அப்போ வந்து நார்மலாக வந்து ஒரு ஒரு வேதிக் பிராமின் இருந்தால், ரிஷிகளாக இருந்தால், மனைவி இருந்தால் தான் அவள் ஹோமம்லாம் பண்ண முடியும். கூட கொண்டாட்டி இருக்கணும். ஸோ தனியாகலாம் பண்ண முடியாது. ஒரு பிரம்மச்சாரி பையனை ஒரு அளவு தான் பண்ணுவாள். ஸோ அப்போ வந்து ஏன்னா நிறைய பேர் இந்த சொர்க்கத்துக்கு போகாமல் தொடர்கத்துக்கு போக ஹேங்கிங் சோல்ஸ் இருக்கும். அவள்லாம் ராத்திரி இவருக்கு ஜரத்கார் கனவுல வந்து அப்பியராரா. எப்பா ஜரத்காரு, நீ மாதிரி கல்யாணம் பண்ணிக்காமே இருக்கேடா கண்ணா, நீ வந்து நீ குழந்தை பெற்று அது வம்சவிருத்தி ஆனாதான் எங்களுக்கு மோஷம், இல்லைன்னா வில் பி ஹேங்கிங் சோல்ஸ்னா. அப்போ அவர் சொல்கிறார், பேசுகிறார் அவகிட்ட, முதாதியோட புத்திரவர்க்கத்திட்ட சொல்கிறார் அவர், எனக்கு வந்து இதுதான் வந்து தவத்தெல்லாம் நாட்டம் இருக்குது, என்னை வந்து நான் கோபக்காரன், ஏன்னா என்னை பேபே ஜரத்காரும், என்னை வந்து அதே மாதிரி மிஸ்ஸஸ் ஜரத்காருன்னு யார் ஒத்தி வராள், அவள் பேரும் ஜரத்காருன்னு இருக்கணும் அப்படிலாம். அந்த மாதிரி அது என் கோபத்துக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற பொண்டாட்டியாக இருந்தால் நான் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேணான்றார். இது என்னோட கல்யாணம் பொண்ணு கிடையாது, கஷ்டமாக இருக்குது, இது மாதிரி பண்ணுறான் அவன் அப்படின்னு சொல்லி இப்போ ஒவ்வொருத்தராக போய் கேட்குறான். அப்போ வாசுகி பேவே கேட்குறான் சகோதரிகிட்ட, சகோதரியே இது மாதிரி ஜரத்கார் கேட்குறா, உன்னை பொண்ணு கேட்குறான், அவள் என்னன்ற இது மாதிரி கோவப்பட்டவன், அதெல்லாம் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நான் வந்து காப்பாற்றுறேன் வாழலாம்.
சரி நீ அப்போ தான் வந்து இந்த பாம்பு குழம்பெல்லாம் தழைக்க முடியும், நீ நீ வந்து கல்யாணம் பண்ணால் நல்லதுன்னு சொல்லி சொல்கிற. அப்போ உன் பேர் மானசா கிடையாது, இனிமேல் உன் பேர் ஜரத்காருன்னு மாற்றிக்கணுன்றா. சரி 2 பேர் கல்யாணம் நடக்கிறது. சரி ஒரு உடன்படிக்கை அந்த காலத்துலேயே அக்ரிமெண்ட் இருக்குது பண்ணி நான் வந்து எக்காரணத்துக்கு அவள் சொல்கிறா நான் உங்களை கோவவே படுத்த மாட்டேன்றா. சரி சொல்லிட்டு தாலி கட்டிடுறார், கல்யாணம் ஆகிறது. பாட்டுக்கு ஆட்பாடி வேலை இருக்கா, இது பாட்டு வேலையாக இருக்கேன், இது மாதிரிலாம் இருக்குது. ஒரு நாள் எனக்கு ரொம்ப அசதியாக இருக்குது, மடியை நிட்டு நான் படுத்துக்கணுன்ற மத்தியானம் மேலே சரி படுத்துடுறா. மரத்தடியில் உட்காந்துட்டுருக்காவோ ஜரத்கா வந்து படுத்துட்டுறாரு. அது அப்படியா ஜரத்கா மணி 1 ஆச்சு, 2 ஆச்சு, 3 ஆச்சு, 4 ஆச்சு, 5 ஆயிரம் வேலை சந்தியாந்திரம் பண்ணணும். அப்போ நேரம் பாவம் வந்துடும். இப்போ கோவம்னா பட்ட பரவாயில்ல அப்படின்னு எழுப்பி விட்டுறா அதுக்கார. அவ்வளோதான் வந்து நான் சபிச்சு வாழ மாட்டேன்றார். எப்படி வாழ மாட்டேன்னு சொல்லி எனக்கு சத்புத்திரம் உண்டுன்னு சொல்லலை, அதெல்லாம் என் பார்வையிலே உனக்கு வந்து தள்ளின்றார். நோ யூ ஆர் ப்ரெக்னென்ட் சொல்லிடுறாரு. ரிஷி கர்ப்பம் தங்காது உடனே குழந்தை பிறந்துடுது அவளுக்கு. அந்த குழந்தை பேர் தான் ஆஸ்திகன் பேர். நல்லா புரிஞ்சுக்கணும். ஜரத்காருக்கும் மானசாவுக்கும் பிறந்த குழந்தை தான் வந்து ஆஸ்திக மகரிஷி. அவர் போயிடுறாரு, விட்டுட்டு போயிடுறாரு, அவ்வளோதான். ஹீராப்டர் ஐ கேனாட் டி வித் யூன்னு போயிட்டார். இவர் ஈஸ்வரனை கொடுத்து தபஸ் பண்ணுறா. தபஸ் பண்ணி அப்பா அந்த மாதிரி நீ தான் காப்பாற்றும் போது பரமேஸ்வரன் சொல்லி கவலைப்படாதம்மா, நீ வந்து பாம்போடெல்லாம் பிறந்தனால பாம்பெல்லாம் நீ பார்த்துக்கணும், நீ உன் சகோதரர்கள் எல்லாமே நீ நாகலோகத்துக்கு அதிபதி ஆகிடுன்னு சொல்லி பாதாள லோகத்துக்கு அனுப்பிச்சிடுறா. அவரை அனுப்பிச்சு அங்கே நாகலோகத்துக்கு மகாராணியாக இருக்கா. இப்போ இவருடைய இது வந்து இப்போ வெளிச்சம் போட்டு காமிக்கப்படுறதுன்னா பரீட்சித்து மகாராஜா. பரீட்சித்து வரான், வேட்டைக்கு போகிறான். இதெல்லாம் படிச்சுட்டு மகாபாரதத்தில். வேட்டைக்கு போயிருக்கும்போது தண்ணி கேட்டுருக்கான். தண்ணி யாருமே கொடுக்கவே இல்லை. ஒரு சித்த பாம்பு கிடக்கு. அந்த வில்லில் எடுத்து அங்கே ஒரு மகரிஷி இவர் தண்ணி கேட்டது இக்னோர் பண்ணிட்டு உட்காந்துருக்கார் இல்லையா, அவர் கழுத்தில் போட்டு போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் புள்ள வரான். அவன் பேர் சிருங்கின்னு பேர். சிருங்கியை வந்து பார்க்குறான், அப்பா கழுத்தில் மாலை தொங்குறத பாம்பு, இது யார் போட்டது, யார் அப்படியே அவனுக்கு தெரிஞ்சிட்டு இது யார் போட்டாலும் இன்னையிலே கரெக்டாக 1 வாரத்தில் தக்ஷகன்ற பாம்பால் கடிக்கப்பட்டு அவன் சாவான்றான், சாபம் கொடுத்துட்றான். இது வந்து சம்படிய ஹியரிங். ஆக்சுவலாக புராணத்தில் என்ன சொல்கிறதுன்னா, மகாபாரதத்திலேயே இவர் எடுத்து பார்க்குறார். இந்த ரிஷி எடுத்து பார்த்து, அப்பா இந்த மாதிரி தப்பு பண்ணிக்கிட்டேப்பா, இந்த ரிஷியோட ஃபாதர் அவர் வந்து ப்ளீஸ் சென்ட் மெசேஜ் டு ராஜா, இந்த மாதிரி என் பிள்ளை தப்பிச்சுட்டான், மன்னிச்சிருந்தோன்னு சொல்லி நீங்கள் அதான் வந்து ஷுட் பி பிரகாஷம். அப்போ தான் பரீட்சை வந்து சுகபிரம்ம ரிஷி ஐஷு வந்து நான் 1 வாரத்துக்கு செத்து போயிட போகிறேன் அப்படின்னு சொல்லி பாகவதத்தை சொன்னதாக, பாரதம் இல்லை பாகவதம், இந்த பாராயணம் பண்ண சொல்லி அதை கேட்டு தெளிஞ்ச இந்த ஞானத்தை அடையிறான்னு சொல்லப்படுறது. அது தனிக்கதை. இப்போ இருந்தாலும் அந்த 1 வார டைம் முடிஞ்சு பெரிய உப்பரிகையில் கீழெல்லாம் தகழியெல்லாம் கட்டி நெருப்பெல்லாம் வச்சு யாருமே வராத மாதிரி பண்ணி முடிகிற நாள் வந்து பெரிய விழா கோலமாக இருக்குது. எல்லாரும் பார்க்க வரா பரீட்சத்தை. அப்போ வந்து ஒரு வைதிக் பிராமின் ஹூனோஸ் மந்த்ரா அந்த விஷத்தை எடுக்கிறது வராரு. அந்த நேரத்தில் இவர் வந்து தட்சகன்ற பாம்பு, அவனுக்கு தான் அந்த டியூட்டி சொல்லியிருக்கு சாபத்தின் பிரகாரம். ஷாவும் வரான். அவரை பார்த்து உனக்கு எவ்வளோ கொடுப்பார் ராஜானா, 100 பவுன் கொடுப்பாரான். நான் 1000 பவுன் தரேன் சொல்லி ரிட்டர்ன் ஆகிடுறான். ஸோ இன்னொருத்தரோட இதில் வந்து அவர் பழங்கள்லாம் எடுத்து போகிறார். ஒரு எலும்புச்சம்பழத்து உள்ள புழுவாட்டம் போய் தட்சகன் வெயிட் பண்ணுறான். ஸோ பரீட்சை கொடுத்துட்ருக்கா, எல்லோரும் கொடுத்துட்ருக்கா, வாழ்த்து பண்ணுறான். இந்த எலும்புச்சம்பழத்தை கொடுக்கும்போது அந்த கம்பீர பறந்த எலும்புச்சம்பழத்தை அப்படியே சுருட்டி அப்படி மோந்து பார்க்குறான். அதில் இந்த புழு பாம்பாக வந்து கொத்திடுறது அவனை. ஸோ இம்மீடியட்லி டைஸு பரீட்சை செத்து போயிடுறான். பரீட்சை செத்து போகிற உத்தங்கர் ஒரு முனிவர், அவர் வந்து போட்டு கொடுத்துட்றாரு அவர் பையன்கிட்ட, உங்கள் அப்பா வந்து தட்சகண்ட பாம்பு நாடைப்பட்ட பாம்பே இருக்கக்கூடாது, நீ யஜ்யம் பண்ணுன்றார். பெரிய யஜ்யம் பண்ணுறான். யார்? ஜனமேஜயன் யஜ்யம் பண்ணும்போது சர்ப்பயாகம் பண்ணுறான். எல்லா சர்ப்பங்களும் வந்து விடுறது அந்த சாகத்தில், அம்மா 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 அம்மான்னு கத்துறது எல்லா பாம்புகளும். அந்த நேரத்தில் இவ வந்து யார்? மனசா தேவின்ற ஜரத்காரு
அப்பியர் ஆகி அசிகா வாழ்றா வந்துடுறா அந்த குழந்தை. நீ போய் நிறுத்தணும் அந்த இதை இவனுக்கு ஜனமேஜயனுக்கு புத்தி சொல்லி ஸ்டாப் த யாகம்ன்றா. ஸோ அவர் பேசுகிறார் நிறுத்துங்கன்ற. ஸோ இவரோட அந்த இதெல்லாம் தேஜஸெல்லாம் பார்த்தோன்னே நிறுத்திடுறார். என்ன செய்ய நீங்கள் யாரும் கேட்கும்போது நான் ஆஸ்திக மகரிஷி அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ணுறது முட்டாள்தனமாக இருக்கேன். எல்லோரும் ஒரு நாள் செத்து தான் போகிறேன். உங்கள் அப்பா மட்டும் பெரிய ஸ்பெஷல் குவாலிட்டிலாம் கிடையாது. உங்கள் அப்பாவே செத்து கறிக்கட்டியாத மறந்தான். கிருஷ்ணனோட காலடி பட்டு தான் அவருக்கு உயிரே வந்தது அப்படிலாம் சொல்லி அகையினால் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே என்ன பண்ணுறேன்னா கவலைப்படாதுன்னு சொல்லி கமெண்ட் எடுத்து நீர் தெளித்து அந்த ஹோமகுண்டத்தில் போட செத்த பாம்பு எல்லாம் உயிரோட வெளில வந்துடுறது. தேர் போயிட்டு அந்த நாகலோகத்துக்கு போயிடுற அவளா. இந்த மாதிரி அந்த நாகலோகத்தில் இருக்க எல்லா சர்ப்பங்களும் அவள் காப்பாற்றுறான். இந்த நாகாத்தம்மன்ற அந்த மானசாதேவி வடநாட்டில் போய் பார்க்கணும். எத்தனை கோவில் மானசாக்கு மெயில சண்டிகரில் இந்த பஞ்ச்குடியர் இருக்கு. அந்த இடத்துல பிரம்மா பெரிய கோவில் புருஷனுக்காக செய்திருக்கோம். ஒரு முகம் தலை தான் இருக்கும். பெரிய வெள்ளி மண்டபத்து உள்ள தங்கத்திலே அலங்காரம் பண்ணியிருப்பாள். தங்க ஷீட்டே போட்டிருப்பாள் கருவறைக்கெல்லாம். நான் போயிருக்கேன், ஒரு 3 தடவை போயிருக்கேன். அந்த இடத்துக்கு 3 தடவையாக போயிருக்கேன். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா இதெல்லாம் நம்பணும். நம்ம பாரத தேசத்தில் நிறைய விஷயங்கள் நடந்துக்கு இது மாதிரி. ஸோ அதனால தான் தமிழ்நாட்டை தெரியாமல் என்னவோ விஷயம் பண்ணுறாங்க. அது மஞ்சள் குங்குமம் பூதியெல்லாம் போட்டுறாங்க. மானசான்ற தேவி ரொம்ப மென்மையானவ. அவரோட நாமாவளி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஜஸ்ட் ஐ ரீகலெக்டிங். ஓம் மானசா தேவி நமக, ஓம் ஜரத்கார்வே நமக, ஓம் ஆஸ்திக மாதாய நமக, ஓம் விஸ்வபூஜிதாய நமக, ஓம் சிவப்பிரியாய நமக, அந்த மாதிரிலாம் வருது. ஸோ அதெல்லாம் யார் சொல்கிறாலும் உடனடியாக விஷக்கடி இறக்கணும்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி அவள் சத்தியம் கொடுத்துருக்கா. ஸோ அந்த மானசான்ற தேவி ரூபம் படி சொல்லியிருக்குன்னா 2 கையில் பாம்பு வச்சுருக்கா, எல்லாம் தாமரை வச்சுட்ருப்போம், மராபயத்தில் மாதிரி இருப்போம், இடுப்பில் குழந்தைய வச்சுருப்பா. அதான் ஆஸ்திகன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இது அன்னத்தில் உட்காந்துருக்கா மாதிரிலாம் இருக்கும் அவளை சொல்லும்போது. ஸோ அப்பேற்பட்ட மானசா தேவி எனக்கு இந்த நினைவுக்கு வர்றோம். அவள் ஜரத்காரோட பத்தினி, ஈஸ்வரனுடைய பிரிய சிஷ்யை. அது சிவனோட டாக்டர் கூட சொல்கிறா சில பேர். அது சிவனோட சிஷ்யை தான் சொல்லியிருக்கேன். நான் காசி மகரிஷியோட பொண்ணு சொல்லி இந்த மானசாவை டுடே வி ஆர் ரீகாலிங் அகெயின் சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.